ரொம்ப நாளுக்கு அப்புறமா டிஐஒய் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம வீட்ல இருக்க டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாலயோ, டைட்டா க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த டிராப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி அந்த டேப் வந்து ஒழுக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, நம்ம வந்து புது டேப் வந்து மாத்திருவோம். ஸோ அத மாத்த தேவையில்ல. நம்ம வந்து அது இருக்கிற டேப் பிவிசியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எஸ்எஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இத நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே யார் வேணாலும், பெண்கள் முதற்கொண்டு யார் வேணாலும் செய்ய முடியும். இதுக்கு வந்து ஒரு டூல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான டூல்ஸ். அதாவது ஒரு டெஸ்டரே இல்ல அப்படின்னா, சின்னதா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான் தேவைப்படும். நீங்களே வீட்ல வந்து ஈஸியா வந்து சரி பண்ணிற முடியும். முக்கியமா நாளடைவுல நம்மள்ட்ட வீட்ல இருக்க டேப் வந்து ஒழுகுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உப்பு படியிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாசான் படியிறது. இது 2 தான் முக்கியமான காரணமா இருக்கும். நமக்கு இந்த மாரி டிஃபெக்ட் இருக்க அந்த டேப்ப வந்து ரிமூவ் பண்ண பிறகு, நமக்கு அந்த மூடிய வந்து நம்ம வந்து வெளிய எடுக்கணும். எந்த வகையான டேப்பா இருந்தாலும் சரி, பிவிசியா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கான அந்த சீல் வந்து மேல குடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த சீல வந்து கழட்டுற மாரி தான் இருக்கும். நம்ம வீடியோல பார்க்குற மாரி கழட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரூ ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்க்ரூவ வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கேப் அந்த கழட்டும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, உடையாம கழட்டுறது ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூவ மட்டும் கழட்டுனா போதும். கழட்டுனதுக்கப்புறம் நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். எவ்வளோ வந்து அந்த பாசான் வந்து பாசி வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த கேப்ல வந்து நெறைய பாசி இருக்கு. அந்த கேப் இருந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பாசி இருக்கு. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த மாரி பாசி இருக்கனால நமக்கு வந்து டேப்போட குவாலிட்டி குறையிறது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் அத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிண்டில் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து ஸ்பேனர் போடுற மாரி இருக்கும். நம்ம வந்து ஸ்பேனரோ இல்ல வந்து கட்டிங் பிளேயரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து கழட்டுனா வந்து வந்துரும். இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாஷர் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து நெறையா வந்து உப்பு படிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ வந்து இந்த மாரி உப்பு படிஞ்சுச்சு அப்படின்னாலே நம்ம டைட்டா வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. எவ்வளோ டைட்டா க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ட்ராப் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வாஷர்ல அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க அந்த சீட்டிங்ல இருக்க எல்லா உப்புமே நம்ம வந்து சொரண்டி எடுத்துறணும். நல்லா வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த உப்பு எல்லாமே போயிரும். நல்லா வந்து அந்த வாஷரே வந்து நல்லா வந்து எடுத்துருங்க. வாஷர் இருக்கிற இடத்துலயும் உப்பு இருக்கும். கண்டிப்பா வந்து அதையுமே கிளீன் பண்ணிருங்க. இந்த மாரி நம்ம வந்து உப்பையோ, இல்ல பாசியோ கிளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ அதில வந்து எதையுமே நம்ம வந்து மிஸ்மேட்ச்சா வந்து வச்சிடக்கூடாது. நம்ம அந்த ஆஸ் இட் இஸ் அது எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த வாஷரையும் அதே மாரி பிளேஸ் பண்ணி நம்ம அத வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரிங்ல நமக்கு வந்து வேற ஏதாவது உப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மறுபடியும் அதே மாரி அந்த ஸ்பிரிண்டில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, நீங்க அந்த டாப் வச்சு ஸ்க்ரூவ போட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ அந்த கவர் நம்ம வந்து எடுத்திருப்போம். அதே கவர் உடையாம எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதே நீங்க வச்சு மூடிறலாம். இப்படி பண்ணாலே போதும் 100% நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஆனா இதில ஒண்ணு நம்ம வந்து கழட்டும்போது எல்லா பார்ட்ஸையும் வந்து பார்த்து கழட்டணும். எதையுமே உடைச்சிடக்கூடாது. எல்லாமே மாட்டுன பிறகு நம்ம வந்து த்ரெட்ல டெஃப்லான் போட்டு நம்ம வந்து டேப்ப போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து முன்ன இருந்த மாரி நல்ல வந்து ஃப்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த வாட்டர் வந்து டேப்ப ஆஃப் பண்ண பிறகு வாட்டர் வந்து சொட்டுறது வந்து நின்றும். இதுக்காக நீங்க வந்து புது டேப் மாத்தணுங்கிறது அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க வந்து புது டேப்பே வாங்கியிருந்தாலும், இந்த டேப்ப நீங்க சரி பண்ணி நீங்க வந்து ஒரு பேக்கப்க்காக வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ அதிகமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.